வாஞ்சை கருத்தை கொடுத்துருக்காரு. வேதாகமத்தை எல்லாரும் வந்து படித்து அதை தியானிக்கணுன்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சை அவருக்கு கருத்தில் கொடுத்துருக்காரு. அது எத்தனை பேர் வந்து ஊழியத்தில் வந்து நல்ல விதமாக பண்ணுறாங்க, மொத்தமாக பண்ணுறாங்கன்னு தெரியல. பிரதர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு வராரு. அவர் வந்து இன்னும் அதிகமாக ஊழியத்தில் எல்லாரும் சேர்ந்து அவர் தாங்கணும். இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள பல ஊழியர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவருடைய ஊழியர்கள் வந்து வளர்ந்து பெரிய நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேதாகம போட்டி நடத்தி அங்கங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதிகளை உருவாக்கி ஒரு சபையில் ஒரு தலைவரை உட்கார வைக்கிற மாதிரி அந்த வேதாகம தலைவர்கள் அங்கங்கே உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய இறுதியை வாங்கி அதை நான் லாஸ்ட் டைம் பேசும்போதும் நாங்கள் பேசணும். அதை பற்றி கர்த்தர் கண்டிப்பாக தாமே ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் வந்து இன்னும் நிறைய விஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறோம். அது கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அது கால நேரங்கள் வரும்போது நம்மளோட ஊழியமும் பெருகும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து யூடியூப்ல வந்து இதை கொண்டு போகணும்னு ஒரு பெரிய வாஞ்சியை இருக்கிறது எங்களுக்கு. யூடியூப்ல இந்த வேதாகமம் இப்படி கொண்டு வரணும், ப்ரோக்ராம் நடத்தணும். ஏன்னா நான் மீடியா டிவி சேனல் தான் நான் வரேன். நான் ஆக்சுவலி நான் சன் டிவியில் தான் இருந்தேன். ஒரு 18 வருஷமாக சன் டிவியில் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் நான் வெளியில் வந்த பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் சபை போதகர் பாஸ்டர் வினோதம், பாஸ்டர் கிரண் போதகர் இருக்கிறாரு. எங்களுக்கு சபை வருஷாபத்தில் இருக்கு, ஜீவ ஊட்டு திருசபைன்னு சொல்லிட்டு. அந்த திருசபை மூலமாக நாங்கள் வந்து காஸ்பல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட சேர்ந்து இவரும் நிறைய ஊழியத்தெல்லாம் கூப்பிடுவார், நிறைய மீட்டிங்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் பர்சனலாக கூட அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை தாங்கி இன்னும் அதிகமாக பெரிய அளவில் பழகி பெருகு செய்யணுன்ற கர்த்தர் நாமத்தில் நான் வாழ்த்தி அருமைராஜ் பிரதரை நான் வாழ்த்துக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ. அங்கிள் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு யாரு யாருன்னே தெரியாது. சரி திடீர்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரி ஓகே கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து அவங்களெல்லாம் பார்த்து ஒரு குடும்பம் கிடைக்க எனக்கு அந்த திருவிழா எல்லாத்தையும் என்னோட ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அந்த ஃப்ரெண்ட் ஹாலில் நடத்தினாங்க. அப்போது ஒரு 100 பேர்கிட்ட வந்திருக்கோம், நிறைய பேர் வந்திருந்தோம். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் பிரதர் டேனியல் மோசஸ் வந்து இந்த சிறுபிள்ளைங்க ஊழியத்தை குறிச்செல்லாம் ரொம்ப எச்சரித்து ரொம்ப ஜபிக்கிறதுக்கு வழி சொன்னார். அப்போ நான் அந்த புக்கு கூட வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த ஜபிக்கிறதுக்கு நல்ல பிரயோஜனமான ஒரு வழி காட்டுறது இந்த பைபிள் குவிஸ் ப்ரோக்ராம் காம்படிஷன். அதுக்காக வரும்போது நம்ம நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கற்றுக்கிறோம்ல, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், எவ்வளோக்கெல்லாம் ஜெபிக்கணும், எவ்வளோ ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கணும்னு கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு போட்டி மாதிரி, விளையாட்டு போட்டி மாதிரிலாம் சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வருவாங்க, அவங்க இன்னும் அந்த சிஸ்டர் நல்ல நாடகத்துல கருத்தான ஆண்டவர் திடீர்னு வந்துட்டா நம்ம என்ன செய்யணும், அந்த நாடகம் தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. இப்போ நம்ம அந்த காலத்துல தானே இருக்கோம், எங்க இருந்தாலும் தேவ சமூகத்துல தான் இருக்கோம். ஆண்டவர் திடீர்னு வந்துட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன, அந்த வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு அப்போதே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் அந்த வருகையை பற்றி எச்சரித்து வேத வசனத்தை சொல்லி விளையாட்டுத்தனமாகவும்
இல்லை, சகோதரர் நிறைய காரியங்களை சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. பிரதர் டேனியல் மோசஸ் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. நம்மளெல்லாம் யார் யாரோ நம்ம, ஆனால் நம்மளெல்லாம் ஒன்றா கூட்டி சேர்த்ததுக்கு காரணம் பிரதர் அருமை நாயகன் தான். அதனால ரொம்ப அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சகோதரி நாங்கள் கனப்படுத்துகிறோம். சகோதரி மல்லிகா அவர்கள் கொண்டாட போட்டுவார்கள். அடுத்து சகோதரி அவர்கள் இந்த குழுவில் 5 வருஷமா எங்களோட தொடர்பு வந்து அந்த கேள்வி சந்தேகம் எதுனாலுமே சில நேரம் எனக்கு டைரக்டாக இருப்பாங்க. அப்படி பேசும்போது அவங்க சில ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி கேட்டாலும் இருக்கும், அப்படி கேட்டாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எனக்கு வந்து கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனையும் எனக்கு ஊழியத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் இப்போ இன்னொருத்தர் நான் கூப்பிட போகிறேன். அவருக்குமே தெரியாது. சகோதரர் தியாகராஜ் அவர்களை, ஜான் தியாகராஜ் அவர்களை அழைக்கிறேன். சகோதரர் அவர்கள் மூலமாக இவர்களும் எனக்கு ஒரு நண்பர் மட்டுமல்ல, உயிருள்ள நண்பர் சொல்லலாம். கடவுளை பிள்ளைகள் நாம் உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறது போல நல்ல நண்பராகவும் ஆலோசகராகவும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள். அவர்கள் மனைவிக்கு கொண்டாட போகிறார்கள். இது முக்கியமான நிகழ்வு. இதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே.